ஹாய் கைஸ், வாங்க தம்பி. கொஞ்ச நாளாவே நம்ம எல்லாரும் ஒரு மேட்டரை நல்லா நோட் பண்ணியிருப்போம். சம்பந்தமே இல்லாம ராவணன் நல்லவன், வீரன், தமிழன், இப்போ லேட்டஸ்டா பாண்டிய மன்னன் ராவணன்லாம் சொல்லி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஆமாப்பா. இதுல அப்பப்ப முப்பாட்டன் ராவணன்னு சொல்லி இவங்க பாட்டிங்க மானத்தையும் பாசிங்கில் விட்டுறாங்க. இப்படி இத்தனை நாளாக இவங்க ஃபயர் விட்டதெல்லாம் கூட சரி, ஏதோ அவங்க கருத்து ஆர்வ கோளாறில் பேசுகிறாங்கன்னு விட்டுட்டோம். ஆனால் இப்போ அதோட அடுத்த ஸ்டேஜாக எங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்றத நீங்களே ஒரு தடவை பார்த்துட்டு வாங்களேன். இப்போதான் ராவணனை கொன்னுட்டு இவளை காப்பாத்தி கூட்டுட்டு வரேன். ஆனா இவளை நான் வச்சிக்க போறதில்ல. அடுத்தவன் வீட்டுல தங்குனவளை எப்படி ஏத்துக்க முடியும்? கடுப்பாகுதுல்ல? எனக்கும் ஆச்சு. ஆக்சுவலாக இதுக்கு பதில் சொல்லணும்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் தான் தோணுச்சு, எத்தனை நாளுக்கு தான் உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பதிலுக்கு நம்ம சிலோன் சித்தப்புவை போட்டு செதைச்சி விட்டா இவர் தான் நம்ம சிலோன் சித்தப்பு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். வாங்க ரெண்டு பேரும் போய் அடிப்போம். ஃபர்ஸ்ட் இவங்களோட இந்த உருட்டுலேருந்து ஆரம்பிப்போம். ராவணன் வந்து ஒரு பக்கா தமிழ் மன்னன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறப்போ, ஐயோ சாமி வேற தமிழ் மன்னன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். நம்ம சிலோன் சித்தப்பு ஒரு சிறந்த தமிழர்னு தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம எல்லாரும் நம்புறோமாமா. நாம எல்லாரும் நம்புறோம்னு இவரே அடிச்சு விட்டதை கூட விட்டுறலாம். ஆனா எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பக்கா தமிழ் மன்னர் அப்படின்னு அடிச்சு வேற சொல்றாரு. ராவணன் எந்த ஊரு? ராவணன் வந்து ஒரு பக்கா தமிழ் மன்னன். ஆனா கண்டென்ட்டே இல்லைனாலும் கான்ஃபிடென்ட்டா பேசியே அடுத்தவன் கபாலத்தை கழுவுற உங்களோட திறமையெல்லாம் இருக்குது பாருங்க. பா, சான்ஸே இல்லை. கத்துக்கணும் ஐயா, தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின சங்க இலக்கிய நூல் மதுரை காஞ்சில நம்ம சிலோன் சித்தப்புவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? தென்னவன் பெயரிய துன்னரும் துப்பிட் தொன்முது கடவுள் பின்னர் மேய. இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? தமிழுக்கு இலக்கணம் எழுதுன்னு அகத்தியர் இருக்காருல்ல, அவர்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடினவன் தான் உங்க ராவணன் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த லைனை இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழ்நாட்டு மக்களை ராவணன் கொடுமைப்படுத்தினதால அவனை கட்டி வச்ச அகத்தியர் இனிமேல் தமிழ்நாட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு அவனை அவுத்து விட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த கிளியரப் என்னோடது கிடையாது. ஊவே சுவாமிநாதர் மதுரை காஞ்சி தொகுப்பு பக்கம் 67 போட்டிருக்கு. தமிழ்ச்சங்கத்தோட ஃபவுண்டர்கிட்டயே அடி வாங்கின ஒருத்தனை ஃபோர் ஃபாதர்னு சொல்லிட்டு சுத்துறீங்களே, கூச்சமே இல்ல. இதுல தலைமை வேற ஒரு டைலாக் ஒன்று சொன்னாரு. என்ன அது? மறுபடியும் ஹிஸ்டரியில வந்து ராவணனை வில்லன் ஆக்குறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நீ ஏன் மாதிரி ராவணனுக்கு இவ்வளவு சொம்பு தூக்குறேன்னு கேட்டீங்கன்னா, ராவணன் எந்த ஊரு? ராவணனை எல்லாரும் வில்லனாக்க பாக்குறாங்களாமா. ஒரு தமிழனா இவரு போய் அதை தடுக்க போறாராமா. ராவணனை வில்லன்னு சொன்னா நீங்க போய் தாங்கி நில்லுங்க. ஆனா அவனை வில்லன்னு சொன்னது யாரு தெரியுமா? ஐயரு தலையின் அரக்கர் கோமான். சங்க இலக்கியம் கலித்தொகையில வருது. இது கூட பரவாயில்ல, அரக்கர்னு இரு போட்டு மரியாதையாக சொல்கிறாங்க. புறநானூறு எவ்வளோ கேவலமாக கழுவி ஊற்றுதுன்னு தெரியுமா? கடுந்திரல் ராமன் உடன்புணர் சீதை வலித்தகை அரக்கன். ஒரு மரியாதைக்கு கூட அரக்கர்னு சொல்லாம ஒருமையில திட்டுது புறநானூறு. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, நம்ம சிலோன் சித்தப்பு வில்லன் சொல்றதுக்கு நாங்கெல்லாம் புறநானூறுல ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். அவரை தமிழன்னு சொல்றதுக்கு நீங்களா எந்த புக்ல ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க? புறாநானூறு அது பேசினீங்க. ஆக்சுவலா போன வீடியோல இருந்தா எனக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சுது. நம்ம என்னதான் உட்காந்து சங்க இலக்கியத்தெல்லாம் ரிசர்ச் பண்ணி ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்து காட்டினாலும் ஒரு குரூப் மட்டும் வந்து, தம்பி இது இடைச்சொற்கள்ப்பா, தம்பி அது ஆரிய திணிப்புப்பா, அடடே இதுவா, இது அவங்க மாற்றி எழுதிட்டாங்க, எவிங்கடா அதான் அவங்கடா, இதுவா அட இது அதுப்பா எதுப்பா அதான்டா அதுரா ஏற்றுக்க மாட்டேன் போடா, இப்படி எதையாவது ஒன்று சொல்லி எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ரெஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒரு வாரமாக ரிசர்ச் பண்ணதில் ஒரு ஒரிஜினல் சோர்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். ராவண ஒரு பாண்டிய மன்னர், சங்கத்தமிழன், இப்படி தானே உருட்டிகிட்டு இருக்காங்க. என் கையில் இருக்கிறது பாண்டிய மன்னர்களுடைய தலவாய்புர செப்பேட்டினுடைய ஃபோட்டோ காப்பி. இந்த செப்பேடை பிரிண்ட் பண்ணி 250 வருஷம் கழித்து தான் ராஜராஜ சோழனே பிறந்தார். அவ்வளோ பழைய இந்த செப்பேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? அகத்தியனோடு தமிழாய்ந்தும் மிக திறனுடைய வேந்தழித்து தசவதனன் சார்பாக சந்து செய்து. அதாவது இலங்கையை பாண்டிய மன்னர்கள் தாக்கிடுவாங்க அப்படின்ற பயத்தில் 10 தலையோட பம்பிக்கிட்டு வந்து, ஐயா சாமி சண்டை போடுறதுக்காக இந்த சிலோன் பக்கம் எதுவும் வந்துடாதீங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும், நாம் வேணும்னா காம்ப்ரமைஸ்னாக போய்க்கலாமே, இப்படி எங்ககிட்ட சமாதானம் பேசின பயடா அவன் அப்படின்னு பாண்டியர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ நீங்க தான் வின்னு. இவங்க கூட பரவாயில்ல, பின்னாடி சோலாஸ்னு ஒரு குரூப் வருது. நம்ம சிலோன் சித்தப்பு ஏதோ சென்னையில் பிறந்த மாதிரி சீன் போடுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நல்லா ஷார்ப்பாக சீவி
பின்னாடி சொருவின மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க. வணக்கம்டா மாப்ள. ராஜேந்திர சோழன் காலத்தில் அவர் கைப்பட தயாரித்த திருவாலங்காடு செப்பேடு காப்பர் பிளேட் நம்பர் 4, 5, 6 என்ன சொல்லுதுன்னா, ராமரும் சோழர்களும் ஒரே லீனேஜில் வந்தவங்க, நாங்கள்லாம் ராமரோடைய வம்சம் அப்படின்னு ராஜேந்திர சோழனே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதே திருவாலங்காடு காப்பர் பிளேட் நம்பர் 81ல் ராமருடைய பேரை நேரடியாகவே குறிப்பிட்டிருக்காங்க. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இப்போ நான் காட்டின இந்த ரெண்டுமே ஒரிஜினல் ரெஃபரன்ஸ், யாருமே மாற்றி எழுத முடியாத அளவுக்கு செப்பு பட்டயத்தில் செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அதே ஒரிஜினல் சோர்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் இடைச்சோறுகள்லாம் உருட்ட முடியாது. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். ஆனால் செவனேன்னு செத்தனா சிலோன்லேயே படுத்தனான்னு இருந்த ஆளை தமிழன்னு தூக்கிட்டு வந்து இப்படி அடி வாங்கி வைக்கிறீங்களாடா. பால் லக்கடிகா பூல். என்னதான் ரெஃபரன்ஸ் எல்லாம் காட்டினாலும் நம்ம சிலோன் சித்தப்பு இந்த லாங்குவேஜில் தான் பேசினாருன்னு ஒரு ரெஃபரன்ஸ் கூட சிக்கலையே. ஒருவேளை தமிழில் தான் பேசியிருப்பாரோ? சாரி கடுங்கரா நீயுமாடா? ராவணன் என்ன லாங்குவேஜில் பேசினா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாச்சு. டிகோட் பண்ணிடுவோமா? வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 30:18 ஆஞ்சநேயருடைய மைண்ட் வாய்ஸை பற்றி ஒரு சீனில் வருது. அவர் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, சீதையை ராவணன் கடத்திட்டு போயிருக்கான், இந்த நேரத்தில் போய் நான் சமஸ்கிருதத்தில் அவங்கக்கிட்ட பேசினா என்னையும் ராவணனுடைய ஆளுன்னு தானே நினச்சிருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. சமஸ்கிருதத்தில் பேசுகிறவங்கெல்லாம் ராவணனுடைய ஆளுனா அப்போ ராவணன் என்ன ஆளு? சோலி முடிச்சு. ஆக மொத்தத்தில் தமிழுக்கு இலக்கணம் எழுதின அகத்தியருக்கு எதிரி, தமிழ் சங்கத்தை உருவாக்கின பாண்டியர்களுக்கும் எதிரி, சோழர்களுக்கும் எதிரி, தமிழ் இலக்கியத்துக்கும் எதிரி, கடைசி அவன் பேசின லாங்குவேஜும் சமஸ்கிருதம். ஆனால் ராவணன் ஒரு தமிழன். ஸோ காய்ஸ், இந்த மாதிரி முக்கியமான இன்னும் ஒரு சில ரெஃபரன்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய ரிமோட்டான ஏரியாக்களில் மறைஞ்சிருக்கு. அந்த இடத்துக்குலாம் நேரடியாக போய் லைவாக ரிசர்ச் பண்ணி ஒரு ரிசர்ச் vlog மாதிரி நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அல்லது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ஜாயின் திஸ் சேனல்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். அந்த 3ல் எதை வேணாலும் நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாரும் பண்ணிடுங்க. எனக்கு குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த தேங்க்ஸ் பட்டன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.